மேக்ஸிமம் பர்மிட் வந்து பாத்தீங்கன்னா 1988 வந்து மோட்டார் வாகன சட்டப்பிரிவின்படி வந்து ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 12+1 பர்மிட் தான் இருந்தது. கிட்டத்தட்ட 30 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அதே 12+1 பர்மிட் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களால வந்து தமிழ்நாட்டை விட்டு எங்கேயுமே தாண்டி போக முடியல. இப்ப ஒரு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா 20 சீட்ல இருந்து 25 சீட்டு, 30 சீட்டு, 40 சீட் வரைக்கும் பர்மிட் இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 12 சீட் பர்மிட் தான் இருக்கு. ஆனா எங்க வந்து 20 சீட் போட்டு ரொம்ப வந்து அதாவது வெளி மாநிலத்துக்கு போறப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் அபராதம் கட்டுறோம். எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, சோத்துக்கு வழி இல்ல, எங்க பிள்ளைங்களை கல்லூரி அனுப்ப முடியல, எங்களால ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து வாழ முடியலன்னு வச்சோங்களேன். அதனால வந்து பயங்கரமான சிரமத்துல வந்து நாங்களா இருக்கோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷமா போராடிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே இது வரைக்கும் எடுக்கல. போன வாரம் நடந்த மானிய கோரிக்கைகளை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வாரம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு வாரத்துல சொல்றதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அதனால வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களை வந்து ஏன்னா இப்ப வந்து இப்ப இருக்கிற கவர்மெண்ட் ஓரளவு நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால எங்களையும் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் அப்படின்ட்டு நாங்கெல்லாம் கேட்டுக்கிறோம். வெளி மாநிலங்களுக்கு வாடகை போக முடியல. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல வந்து 85,000 வண்டி இருக்குண்ணா. 85,000 வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வண்டியோட முதலீடு சாதாரணமா ஒரு 10 லட்சம் வச்சுட்டா கூட எங்களால சமாளிக்க முடியல. கிட்டத்தட்ட வந்து 8 லட்சம் கோடி முதலீடு வந்து வேஸ்டா தெருவில் நிக்குது. எங்களால வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஒரு 100 ரூபாய் தொலைச்சுட்டா எவ்வளவு சிரமப்படுறோம். ஆனா ஒரு 8 லட்சம் கோடி முதலீடு வந்து தெருவில் சும்மா நிக்குது அப்படிங்கிறப்ப எவ்வளவு சிரமம். அனுமதியே கிடையாது. அனுமதி கிடையாதுங்க. வெளி மாநிலத்துல இருந்து நீங்க வந்து 12+1 பர்மிட் தான் நீங்க வச்சிருக்கீங்க, 20 சீட் பர்மிட்டோட வரணும் அப்படிங்கிறாங்க. அப்ப 20 சீட் பர்மிட்டோட வரணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது பர்மிட். நாங்க டாக்ஸ் கட்டுறதுக்கு தயாரா இருக்கோம். எங்களுக்கு 20 சீட்டை கொடுங்க, 20 சீட்டை கொடுங்க. நாங்க வந்து அதுக்கு டாக்ஸ் கட்டுறோம் தாராளமா. தொழில் வந்து பாத்தீங்கன்னாக்கா சாதாரணமா எங்களால எதுவுமே தமிழ்நாட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்க முடியல. எங்களால தொழில் பண்ண முடியல. எந்த அண்டை மாலுக்கு போக முடியல, ஒரு காதுகுத்துக்கு போக முடியல, ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல. ஏன்னா 20 சீட்டுங்கிறப்ப மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வண்டி எக்கனாமிக்கலா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா வெளிமாநிலத்துக்கு போறப்ப 20 சீட் போறப்ப 45,000 இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் அடிக்கிறாங்க. 1.5 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டோம் அப்படின்னாக்கா அதை கட்டக்கூடிய நிலைமையில நாங்களா இல்ல. ஒரு 1000 ரூபாய் ஹெல்மெட் கேஸ் போறப்ப நம்மளால சிரமப்படுறோம் அதை கட்டுறதுக்கு. 1.5 லட்சம் ரூபாய் ஒரு வண்டிக்கு போட்டோம் அப்படின்னாக்கா அந்த வண்டியோட வருமானம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு டயர்ல இருந்து இன்சூரன்ஸ் வந்து எல்லாமே விலை ஏறி போச்சு. எங்களால ஒண்ணு. ரெண்டாவது இந்த இன்சூரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, 12+1 மட்டும் தான் இன்சூரன்ஸ் போட்டு தராங்க. வண்டிக்கு நாளைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு அப்படின்னாக்கா அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்புனா எங்களால வந்து பதில் சொல்ல முடியல. அந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் தொகை வந்து நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உண்டான வழி எங்கிட்ட இல்ல. இன்சூரன்ஸ்னு பணம் வாங்குறாங்களே தவிர எங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் இது வரைக்கும் கொடுக்கறது கிடையாது. எங்க வண்டி இன்சூரன்ஸே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா பணம் மட்டும் வருஷத்துக்கு 50,000 60,000 பணம் கட்டுறோம் நாங்க. ஆனா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் தொழிலாளர்கள் இந்த தொழில் நம்பி இருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டுமே. 2 லட்சம் தொழிலாளருக்கு குடும்ப உறுப்பினர் எடுத்தா மொத்தம் வந்து 5 லட்சம் குடும்ப உறுப்பினர்கள் வந்து நடுத்தொழில் நின்றுட்டு இருக்கிறோம். வாழ்ற வழி தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம எங்களுக்கு சீட் பர்மிட்டை உயர்த்தி தரணும்.